பொதுமக்களுக்கு ஜென்ரல் பப்ளிக்கு கால் ஸ்டோன்ஸ் பித்தப்பை கற்களை பற்றி நிறைய சந்தேகங்கள் உண்டு. எங்கிட்ட வர பேஷண்ட்ஸ் நிறைய பேர் கேட்பாங்க, பித்தப்பை கற்களுக்கும் கிட்னியில் வர ஸ்டோன்ஸுக்கும் என்ன வித்தியாசம்ன்ட்டு. முக்கியமாக அது இருக்கிற இடம் தான் வித்தியாசம். கிட்னின்றது ரொம்ப முக்கியமான ஒரு உறுப்பு. நம்ம அது எடுக்க முடியாது, எடுக்கக்கூடாது. பித்தப்பை கற்கள் ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா பித்தப்பையோட ஃபங்க்ஷனே போயிடுது. ஸோ பித்தப்பையும் கல்லையும் சேர்ந்து எடுக்கிறது தான் ட்ரீட்மெண்ட்டு. பித்தப்பை கல்லுக்கு மெடிக்கலாக ட்ரீட் பண்ண முடியுமான்னு நிறைய பேர் கேட்பாங்க. சிம்டம்ஸ் ஆரம்பிச்சிடுச்சுன்னா பித்தப்பை கற்களுக்கு பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் சர்ஜரி தான். சிங்கிள் ஸ்டோன் வலி கொடுக்காம ஏசிம்டமேட்டிக் கால் ஸ்டோன்ஸ்னு சொல்கிற மாதிரி இருந்ததுன்னா சில சமயங்களில் மருந்துகள் ட்ரை பண்ணலாம். பட் நிறைய வாட்டி அந்த மருந்துகள் வேலை பண்ணுறது கிடையாது. மருந்து கொடுத்தாலும் கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு மருந்து சாப்பிடணும். 6 மாதம் கழித்து மறுபடியும் ஸ்கேன் பண்ணி பார்க்கணும், சைஸ் குறையுதான்னு பார்க்கணும். சில சமயம் சைஸ் குறையும் போது தான் கற்கள் ப்ராப்ளம் கொடுக்கவே ஆரம்பிக்கும். இது தவிர இன்னொரு சந்தேகம் என்னென்னா, பித்தப்பை கற்கள் இருக்கும்போது ஏன் பித்தப்பையே எடுக்கணும், கல்லை மட்டும் எடுக்கக்கூடாதான்றது. அந்த மாதிரி பண்ணுறது டேஞ்சரஸ்ஸு. ஏன்னா பித்தப்பை ஓப்பன் பண்ணி எடுத்துகிட்டு மறுபடியும் ஸ்டிச் பண்ணோம்னா அது வழியாக லீக் ஆக வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது, ஒரு வாட்டி கல் ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா பித்தப்பையோட ஃபங்க்ஷன் போயிடுது. இட்ஸ் ஆல்ரெடி அ டிசீஸ்ட் ஆர்கன். ஸோ அது முக்கிய ஃபங்க்ஷன் கான்சன்ட்ரேட் பண்ணுறது தானே தவிர அதுவாக எதுவும் சுரக்கிறது கிடையாது. அதனால் அது பித்தப்பையை எடுக்கிறது தான் சர்ஜரியோட நல்ல ட்ரீட்மெண்ட். பித்தம் பை எடுக்கிறதால ஃப்யூச்சரில் ப்ராப்ளம் வருமா, ஜீரணம் பாதிக்குமானா, நான் முதல்ல சொன்ன மாதிரி அது ஜீரண உறுப்பு கிடையாது. ஜீரண மண்டலத்தில் ஒரு பாகம், பார்ட் ஆஃப் த டைஜஸ்டிவ் ட்ராக்ட். ஒரு வாட்டி கல் ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா இது ஆல்ரெடி டிசீஸ்ட். ஸோ அது இருக்கிறதால உபத்திரம் தான் தவிர உபயோகம் கிடையாது. பித்தப்பை எடுத்த பிறகு எதுவுமே சாப்பிட்லாமா, சிலது அவாய்ட் பண்ணணுமானா, ஆரம்ப நாட்கள் சர்ஜரி பண்ணது ஆரம்ப நாட்களில் வேணால் கொஞ்சம் கொழுப்பான வஸ்துக்கள் அவாய்ட் பண்ணி இருக்கிறது நல்லது. கொஞ்ச நாள் கழித்து பாடியே அதுக்கெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். அது அப்புறமா வித்தியாசம் தெரியறதில்ல. எது வேணாலும் சாப்பிட்லாம்.